அனைவருக்கும் வணக்கம். சமூக சேனல் ஈமான். அதே எப்படா வீட்டு வேலை செய்யறது மூலயமா ஒரு குழந்தைய நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையில செட்டில் பண்ணி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கான ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு சைனீஸ் பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சமூக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நான் நிறைய போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீக்வெண்டா வீடியோஸ் உங்களை சேரணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைனீஸ் பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இப்போ அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 வயசு இல்லைன்னா 6 வயசு. இந்த 5 வயசுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஓரளவுக்கு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்களால அனலைஸ் பண்ண முடியும் ஓரளவுக்கு. ஆனா ட்ரெயின் பண்ணும் பொழுது அந்த ட்ரெயின் பண்ற விஷயத்த இன்னும் ஃபாஸ்டா கேட்ச் பண்ணிக்கக்கூடிய ஏஜா அந்த 5 இயர்ஸ் இல்லைன்னா 6 இயர்ஸ்ல அவங்களுடைய ஏஜை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த வயசுல சூஸ் பண்றாங்க. எந்த வயசுல வரைக்கும் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 12 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 5ல இருந்து 12 வயசு, அதாவது 7 வருஷம் வீட்டு வேலை செய்யறது மூலயமா வீட்டு வேலை எப்படி செய்யணும் அப்படின்றத கத்துக் கொடுக்கறது மூலயமா அவங்களுடைய திறனை வெறும் நாலேஜா மட்டும் இல்லாம அவங்களுடைய உடல்ல பழகிற விஷயமா பண்றாங்க. அது எப்படி ஒரு விஷயம் பார்த்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்த சட்டுன்னு பண்ணணும், அதை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் இது குறையா இருக்குது அப்படின்னா அதை பண்ணுவாங்க, அது உடம்பளவில் அவங்கள டயர்ட் பண்ணாது அப்படின்ற அளவுக்கு அந்த விஷயத்த உடம்புல அதை மாற்றுவாங்க. ஏன் அதை உடம்பளவில் அதை மாற்றுறாங்க அப்படின்னா உடம்பளவில் அதை நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது பாடி டயர்ட் ஆகாது. இப்போ நம்ம பண்ணுற விஷயம் 7 வருஷம் நம்ம அதை கண்டினியூ பண்ணும்பொழுது ஃபியூச்சரில் அந்த விஷயம் அவங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்காது. எந்த வயசில் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். எந்த வயசு வரைக்கும் அதை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இதில் என்னென்ன விஷயத்த அவங்க வீட்டு வேலையில் மேஜராக பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வீட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க மேஜராக பார்க்குறாங்க. ஒரு வீடு பெருக்கிறதுலேருந்து துடைக்கிறதுலேருந்து சாப்பிட்ட உணவு பாத்திரங்களை துடைக்கிறதுலேருந்து அதை தொடச்சி வைக்கிறதுலேருந்து ஒரு வீட்டில் ஏதாவது பொருள் கலைஞ்சு போச்சு அப்படின்னா கலைஞ்சு போன விஷயங்களை அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கு வைக்கிறதுலேருந்து ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு முதற்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் துணி வாஷ் பண்ணணும், அயன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல பல விஷயங்களை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. உடல் அளவில் நிறைய விஷயங்களை அதை அவங்கள மைண்ட் செட்டும் பண்ண வைக்கிறது. அந்த மைண்ட் செட் மட்டும் இல்லாம அது உடம்பளவில் அவங்கள ஒரு ஃப்ளோக்கு கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா எப்படி குழந்தையால எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும், எஜுகேஷன்ல பெரிய நிலைக்கு வர முடியும், அது மட்டும் இல்லாம அதை எப்படி அவங்க சக்சஸுக்கு ஒரு பெரிய காரணமா ஆக்கிக்கிறாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். சரி, ஓகே, வீட்டு வேலை செய்யறது மூலயமா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். அது எப்படி ஒரு மாணவனை படிக்க வைக்க முடியும், ஒரு மாணவனை ஒரு பெரிய நிலைக்கு தள்ள முடியும், அந்த மாணவனால ஒரு சக்சஸ்ஃபுல்லா லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்தியன்ஸ் அவங்களுடைய குழந்தைகள் கூட என்ன மாதிரி கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னா எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும். அந்த எமோஷனல் கனெக்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டோ இல்ல அந்த குழந்தைய வருத்திக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா இந்தியன் பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைங்களை அந்த விஷயத்த பண்ண விட மாட்டாங்க. பட் சைனீஸ் பெற்றோர்கள் அந்த விஷயத்தை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நீ பண்ணணும்னா பண்ணணும். இதுக்கு தான் பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க 5ல் வளையாதது 50ல் வளையாது. தத்துவத்துக்கு பயங்கரமான ஒரு மீனிங் இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க அந்த விஷயத்த கஷ்டப்பட்டு நீங்க பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த விஷயத்த நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு அது பயங்கரமா கஷ்டமா இருக்கும், அது உங்களால பண்ண முடியாமவும் போகும். அதனாலதான் இந்தியன் பெற்றோர்கள் அந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப பெருசா பசங்களை சாதிக்க வைக்க முடியாம போறதுக்கான காரணமும் பெற்றோர்கள் அந்த விஷயத்த சரியான முறையில ஃபாலோ பண்றது கிடையாது அப்படின்றது. பட் சைனீஸ் பெற்றோர்கள் அந்த விஷயத்த அவங்களும் அவங்களுடைய குழந்தைங்க கூட எமோஷனலி கனெக்டட் தான். பட் எமோஷனலி கனெக்டடா இருந்தா கூடமே அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் உருவாக்கி கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தினால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்கள வருத்திக்கிட்டு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸா அந்த ஏஜ்ல இருந்தாலும் போக 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 அந்த விஷயம் உங்களுக்கு பழகுற விஷயம் அவங்களுக்கு அது ஈஸியா போகும். அது ஈஸியா போச்சு அப்படின்னா அடுத்ததா ஒரு வேலையை எடுத்து அவங்க பண்ணும்பொழுது அந்த வேலையில ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ண முடியும், மற்ற வேலைகளை அவங்களால ஈஸியாவும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் வகையில தான் சைனீஸ் பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைங்களை ஒவ்வொரு விஷயமா வீட்டு வேலையை எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், அது எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணணும், எது வரைக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா ஒரு டைம் டேபிள் பண்றாங்க. எப்படி வீட்டு வேலை செய்யற விஷயம் ஒரு மாணவனை நல்லா படிக்கவும் வைக்கும், அட் த சேம் டைம்
எப்படி வந்து ஒரு டார்கெட் அவங்க கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி அவனால அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கும்பொழுது என்ன விஷயம் தெளிவா தெரியுது அப்படின்னா, அவங்களுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அந்த 5 வயசுல ஆரம்பிக்கிற அந்த ட்ரைனிங், இந்த 7 வருஷமா வந்து அவங்க கொடுக்குற அந்த ட்ரைனிங் ஒரு உடம்புல மட்டும் இல்லாம மென்டலி அவங்கள ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸா மாற்றும். பட் இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அவங்க டெய்லி அவங்களுடைய ரொம்ப பேசிக்கா மேண்டேட்டரியா பண்ண வேண்டிய விஷயங்களை ஈஸியா பண்ண வைக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் அவங்க பண்றாங்க. ஆனா இது எப்படி அவங்களுடைய படிப்புலையும் அவங்களுடைய வேலையிலையும் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்து இன்னும் மேலும் மேலும் அச்சீவ் பண்றதுக்கு அது உதவுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மாணவன் இந்தியாவில் படிக்கிறான், அந்த மாணவன் வெளியில போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக போறான் அப்படின்னு வரும்பொழுது அந்த மாணவனுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி பேசிக்கா பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்லி கொடுக்கல, அவனை அதுக்கு ட்ரெயின் பண்ணல, மூளையும் அதுக்கு பழகல, அவனுடைய உடம்பும் அதுக்கு பழகல அப்படின்னா அவனுக்கு 2 விஷயத்துல பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த விஷயம்? அவன் படிக்கும் பொழுது ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியில போறான், இன்னும் பெட்டரா நம்ம வந்து ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கணும், அப்பதான் நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு வேலையில உட்கார முடியும்ன்ற ஒரு நோக்கத்துல வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறான். வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிற அந்த மாணவன் படிக்கிற விஷயத்துல போக்கஸ் பண்றது தாண்டி அவனுடைய வேலையை இண்டிபெண்டா வந்து அவன் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது அவனுக்கு அந்த பழக்கம் இல்லை. அப்ப அந்த பழக்கம் இல்லாத விஷயம் வந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ளேயே அந்த விஷயம் தோண வைக்குது. ஐயோ சாப்பிடணும், நம்ம வந்து சாப்பாடு செய்யணும் அப்படின்ற விஷயத்த தோண வைக்கும். இல்ல நம்ம துணி அழுக்கா இருக்கு, அதை நம்ம வாஷ் பண்ணணும், சாப்பிட்ட பாத்திரம்லாம் வந்துட்டு அப்படி அப்படியே இருக்கு, ஸோ அதை நம்ம கழுவணும், படிக்கிற வேலையும் இருக்கு, இந்த மாதிரி பண்ற வேலையும் இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி அவனால ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்துல வந்து போக முடியும். அப்போ ஒரு மாணவனை சரியான முறையில ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பயங்கரமா உதவும். ஒரு மாணவனை வேலையில எப்படி ஃபுல் ஃபோக்கஸ்டா வைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதே விஷயம் தான். ஒரு மாணவன் படிச்சு முடிச்சுட்டான், அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான். ஒரு இண்டிபெண்டா வேலைக்கு போய்கிட்டு அவனுடைய எல்லா வேலைகளையும் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க சின்ன வயசுல இருந்து 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இந்த 7 வருஷம் நீங்க கொடுக்குற அந்த ட்ரைனிங் அவனுக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயம் மைண்ட்ல அவனுக்கு வந்துடும். ஸோ அந்த விஷயம் தான் அவனை என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வேலையில் எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷர் இருந்தாலும், ஒரு டார்கெட் பண்ணி அதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருந்தாலும், வீட்டு வேலைன்ற விஷயம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா பல வருஷம் அதுக்காக அவன் ட்ரெயின் பண்ணியிருப்பான். அவனுடைய மைண்டும் அவனுடைய உடலும் அதுக்கான விஷயமா அது பழகிருக்கும். அதனால ஒரு சாப்பாடு செய்யணும் அப்படின்னா கூடமே அவனால் சட்டுன்னு ஒரு 1/2 hour குக் பண்ணிட முடியும். டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவனால் பண்ண முடியும். ஏன்னா மைண்டும் அதை யோசிக்க வைக்கும், உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படும். ஸோ இந்த ப்ராசஸில் ஒரு மாணவன் அவனுடைய வேலையிலையும் ஃபோக்கஸ் பண்ணும். இதை பெற்றோர்கள் பண்ண மறுத்துட்டீங்க, பண்ணலை அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன மைனஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, ஒரு வேலையிலையும் செட்டில் ஆவாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வேலையில் அவங்களால இருக்க முடியாது. ஒரு மைண்டு ஃப்ரீயாக அவங்களால லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஏன் மைண்டு ஃப்ரீயாக இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வேலைன்னா அந்த வேலையில் மட்டும்தான் அவங்களால கவனம் செலுத்த முடியுமே ஒழிய அவங்க தினசரி பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்களால சரியாக பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. பெற்றோர்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை சைனீஸ் பெற்றோர்கள் அது ரொம்ப ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்டாக சொல்லி கொடுக்குற விஷயம் ஒருத்தவனை இன்னும் மேலும் மேலும் கொண்டு வர்றதுக்கு அது பயங்கரமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் பெற்றோர்களாக இருக்கிறீங்களா, ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த 5 வயசில் ஆரம்பிக்கிற விஷயம் ஒரு 5லேருந்து ஒரு 7 வருஷம் வரைக்கும் உங்களால் அவங்கள பேசிக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க கண்டிப்பாக அவங்களால எஜுகேஷனில் மட்டும் இல்லாமல் அவங்க செட்டில் ஆகக்கூடிய வேலையில் நல்ல ரீச் கொடுக்க முடியும், பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஓய்வெடுக்கிற காலங்களில் அவங்களால பீஸ்ஃபுல்லாக மைண்டை வச்சுக்க முடியும். ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃபாக அவங்களுடைய லைஃப்பில் அவங்க மாறுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாகும், அந்த ஃபேமிலியும் அந்த மாதிரியான விஷயங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இவன் சமூகல்.